வணக்கம் நண்பர்களே! தமிழக அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் காலிப்பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் செய்றாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை விட சரித்திரமடை. இதாவது நோட்டிஃபிகேஷன். இதெல்லாம் வாங்க முக்கியமா இன்னும் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்ப எடுக்குறாங்கன்னா 1/8/2025 அப்பதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. எதுக்கான வேக்கண்ட்னா இளநிலை புத்தக கட்டுனர், ஜூனியர் பிளெண்டர் இதுக்கான வேக்கண்ட் தான். இதுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்குன்னா, ஸ்டார்டிங் சேலரி வந்து ரூ. 19,500 லெவல் பி. டோட்டலா எத்தனை வேக்கண்ட் இருக்குதுன்னா, டோட்டலா வந்து 5 வேக்கன்சி இருக்குது. ஆதிதிராவிடருக்கு 1 வேக்கண்ட்டும், அதாவது எஸ்சிக்கு 1 வேக்கண்ட்டும், பழங்குடியினருக்கு எஸ்டிக்கு வந்து 4 வேக்கண்ட்டும். டோட்டலா வந்து 5 வேக்கன்சி. எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் தான் வேக்கண்ட். என்ன சுழற்சி முறை ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும்தான் வந்து இந்த பதவிக்கான காலிப்பணிகளுக்கான வேக்கண்ட். பணியமர்த்தப்பட்ட இடங்கள் எங்கன்னா, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அரசு மைய அமைச்சகம், சென்னை மற்றும் அதன் கிளை அமைச்சகம் மற்றும் வெளியுறவுகள் இங்கதான் அந்த வேக்கண்ட் இருக்கு. இது கல்வி தொகுதி என்னன்னா, குறைஞ்சபட்சம் வந்து நீங்க வந்து 10ஆம் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் பிளெண்டருக்கு. இது 2 வந்து எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா வந்து டிப்ளமோ இன் பிரிண்ட் டெக்னாலஜி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லிக்கிறாங்க. அடுத்து இதுக்கு வயது எவ்வளவு இருக்குன்னா, 1/7/2025 படி வந்து உங்களுடைய வயது வந்து 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ள இருக்கணும். அப்படி 18 வயதுக்குள்ளேயோ 37 வயதுக்கு மேல போனீங்கன்னா வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விண்ணப்பம் வந்து எங்க கிடைக்குன்னா, விண்ணப்ப படிவத்தினை மற்றவர்களையும் வந்து www.stationaryprinting.kn.government.in இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி செய்கிறாங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதுக்குள்ள போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்டல் தான் அனுப்பணும். போஸ்டல் அனுப்பும்போது மேலே வந்து என்ன ஆகுதுன்னா, வேலைவாய்ப்பு விண்ணப்பம் இளநிலை புத்தக கட்டுனர் என குறிப்பிட்டு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் எப்படின்னா 29/8/2025 என்றும் மாலை 5 மணிக்குள்ள வந்து ஆல்ரெடி சொன்னோம்ல அட்ரஸ். ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை நாயகம் 110 அண்ணா சாலை சென்னை 2 அந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொல்லிடுறாங்க. அடுத்து வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் வந்து சைன் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் பெயர் சர்டிஃபிகேட் என்ன ஆகுதோ அதை வந்து பெயர்லேருந்து எழுதிக்கங்க. அடுத்து உங்கள் பாலினம் ஆனா பெண்ணா அது கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் அது என்னவோ போட்டுக்கோங்க. உங்களுடைய வயது பிறந்த தேதி சர்டிஃபிகேட்ல மாரி போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய தேசிய இனம் உங்கள் கம்யூனிட்டி அது என்னவோ போட்டுக்கோங்க தேசிய இனம். அடுத்தது மதம். அடுத்து இனப்பிரிவு சாதி சான்றிதழ் கட்டிடுறாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அது போட்டு சாதி சான்று வைக்கணும்னு செய்கிறாங்க. அடுத்து உங்களுடைய முகவரி உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கங்க. அதில் வந்து உங்கள் மாவட்டத்தின் பெயரும் போஸ்டல் கோடும் கம்பல்சரிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பதவி கரெக்டாக எழுதிக்கங்க. அடுத்து உங்கள் கல்வி தகுதி அது என்ன எழுதிட்டு தொழில்நுட்ப தகுதி கீழே எழுதிக்கங்க. கீழே கல்வி தகுதி இதுலேருந்து 10th முடிச்சுட்டு முடிச்சுதான் 10th போட்டுருங்க. 12th முடிச்சா 12th போட்டுருங்க. அடுத்து தொழில்நுட்ப கல்வி தகுதி என்னவோ கீழே போட்டுக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரர் மீது ஏதோ எஃப்ஐஆர் கேட்குறாங்க. உங்கள் மேலே ஏதோ கேஸ் இருந்தால் எஸ்ன்னு போட்டு அது அந்த டேட்டில் போடுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. அடுத்து உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மெயில் ஐடி கேட்குறாங்க. மெயில் ஐடி இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் வேலைவாய்ப்பு பதிவு எண் மற்றும் ஆண்டு கேட்குறாங்க. பதிவு பண்ணி தான் அதனுடைய நம்பரும் ஆண்டும் போட்டுக்கோங்க. அந்த எண்ணும் ஆண்டும் போட்டுக்கோங்க. போட்டு கீழே சைன் போட்டு ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கும்பட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி வணக்கம்.